ஹாய், இந்த வீடியோவில் பீனட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலக்கடலை சட்னி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து 4 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன், அதாவது பெரிய வெங்காயம். அதையும் நான் நல்லா கட் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பு அந்த இது வந்து டேஸ்ட் ரொம்ப வரும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நான் நிறையா ஆட் பண்ணல, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு மூடி வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, இது கொஞ்சமாக போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்குறதை பொறுத்து தான் வந்து டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அதனால் நான் வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. இதை வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தோசை கூடயுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.